வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறையாக சூரிய ஃபோன் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஊரக உள்ளாட்சி தேர்தல் அது நடைபெறுமா நல்ல சந்தேகத்தில் இருந்தாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு ஒன்று வெளியே இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். சென்னையை தவிர்த்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற அந்த தேர்தல் பெட்டிகள் அதெல்லாம் வந்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, 9 மாவட்டத்துக்கு வந்து 2021 தான் எலெக்ஷன் நடந்துச்சு. அவங்களுக்கான பதவிக்காலம் இன்னும் முடியல. 2019 எலெக்ஷன் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பதவிக்காலம் வந்துட்டு இப்போ வருகிற டிசம்பரோட முடிய போகுது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த 9 மாவட்டத்துக்கு நடைபெறுமா இல்லையான்றது அது அது டவுட்டு. அதனால அது வெயிட் பண்ணி அந்த 9 மாவட்டம் மட்டும் அது அவங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி சொல்லல. அது நடைபெறுமா இல்லையான்னு சந்தேகம். மற்ற 27 மாவட்டங்கள் இருக்கிறது அவங்களுக்கு வந்து நடைபெறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அ அதனால அத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப கூடிய விரைவில வந்து எஸ்ஓ பீரியட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்பெஷல் ஆஃபீசர் பீரியட்ன்னு சொல்ற எஸ்ஓ பீரியட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்.